பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக கடந்த 7 மாதமும் ஆண்டவர் உங்களை கிருபையாய் பாதுகாத்து வழிநடத்தி இருக்கிறார். உங்களுடைய பிரயாணங்கள், உங்களுடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் கூட இருந்திருக்கிறார். எத்தனையோ பலவீனங்கள் மத்தியில் நீங்கள் கடந்து சென்றிருக்கிறார். சோர்வின் வழியாய் கடந்து சென்றிருக்கலாம். மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக ஒருவேளை கடந்து சென்றிருக்கலாம். மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில நீங்க கடந்து சென்றிருக்கலாம். அநேக தேவைகளுக்கு மத்தியில், நெருக்கடிகளுக்கு மத்தியில கர்த்தர் இந்த 7 மாதமும் உங்களை அற்புதமாய் பரிபூரணமாய் கிருபையாய் பாதுகாத்து வழிநடத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் ஒரு புதிய மாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த 8வது மாதத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம், ஏசாயா அதனுடைய 60வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்துல ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அங்கு சொல்லப்பட்டிருக்கு 2வது வார்த்தையில, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த நாளில பல்வேறு விதமான இருதயத்துல கலக்கத்தோடும் ஒரு போராட்டத்தோடும் ஒரு வேதனையோடும் நான் எப்படி செய்ய போறேன்னு தெரியல, எப்படி இந்த காரியத்தை நான் ஹேண்டில் பண்ண போறேன்னு தெரியல, என்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், என்னுடைய ஊழிய காரியங்கள், என்னுடைய தேவைகள், என்னுடைய சரீர பலவீனங்கள், என்னுடைய எதிர்காலம், இதை குறித்து பல்வேறு விதமான கவலைகளோடு இருதயத்துல ஒரு விதமான போராட்டத்தோடு நீங்க இந்த மாதத்தை ஒருவேளை தொடங்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அன்பர்களே, இந்த மாதம், இந்த 8வது மாதம், ஆண்டவர் உங்களுடைய சகல நெருக்கங்களையும் போராட்டங்களையும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகளையும் மாற்றி இந்த மாதத்துல உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிற மாதிரி கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். உங்களுடைய பொருளாதார காரியங்களா இருக்கலாம், அதுல கர்த்தர் உங்களை அதிசயப்பட்டு பூரிக்கிற மாதிரி ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். ஒருவேளை உங்க சரீர ஆரோக்கியமாக இருக்கலாம், நீங்க சோர்ந்து போய் இருதயத்துல கலக்கத்தோடு ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில ஒரு நெருக்கத்தின் மத்தியில நீ கடந்து சென்று கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஆரோக்கியத்துல நான் உன்னை அதிசயப்பட்டு பூரிக்க வைப்பேன். ஒருவேளை உன்னுடைய பிள்ளைகளை குறிச்சு, ஐயோ என்னுடைய பிள்ளைகள் ஞானத்துல குறைவா இருக்கிறாங்களே, என்னுடைய பிள்ளைகளை இதனுடைய எதிர்காலத்தை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்னு தெரியல, என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி வளர்த்தெடுக்க போறேன்னு தெரியல, அவங்க கீழ்ப்படியாமல் இருக்காங்களே, அவங்க எனக்கு பயங்கரமான ஒரு வேதனை உண்டாக்குகிறீர்களே என்று சொல்லி ஒரு விதமான சோர்வு உங்க இருதயத்தை இன்னைக்கு ஆளுகை செய்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ கவலைப்படாதே, உன்னுடைய பிள்ளைகளுடைய காரியத்தில் உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிற மாதிரி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வோம். சகல காரியங்களிலும் இன்னைக்கு எந்தெந்த காரியங்கள் எல்லாம் 7வது மாதத்தினுடைய முடிவுல எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கத்தையும் ஒரு வேதனையும் ஒரு விதமான சோர்வுகளையும் கலக்கத்தையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம், இந்த காரியங்களுக்கு மத்தியில ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய இருதயத்தை நான் அதிசயப்பட்டு பூரிக்க வைப்பேன். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், இந்த 8வது மாதத்தினுடைய முடிவுல நீங்க ஆண்டவருக்கு ஒரு சாட்சி சொல்ல போறீங்க. என்னன்னா, கர்த்தர் என்னுடைய இருதயத்தை அதிசயப்பட்டு பூரிக்க வைத்தார். நாங்களே எதிர்பார்க்கல, நாங்க எங்க குடும்பத்துல எதிர்பார்க்கல, இப்படி ஒரு அற்புதம் நடக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை என்று சொல்லி உங்கள் இருதயங்கள் அதிசயப்பட்டு பூரிக்கிற மாதிரி கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை அறிக்கை செய்ய ஆரம்பிங்க. ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்க விசுவாசிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, இன்றைக்கு என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க ஆண்டவரே, நான் கையிட்டு செய்கிற வேலையில என்னுடைய எல்லா காரியங்களிலும் என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் ஆண்டவரே. என் கையின் பிரயாசங்களை, என் தொழில, என்னுடைய படிப்புல, என்னுடைய சகல காரியங்கள், நான் பண்ணுகிற பிரயாணங்களில என்னை கர்த்தர் அதிசயப்பட்டு நீர் பூரிக்க வைக்க போகிறீங்க ஆண்டவரே. நீங்க விசுவாசத்தோட இந்த வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்யும் போது, அதை உங்களுக்காக நீங்க உரிமை பாராட்டும் போது, நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், இந்த மாதம் கர்த்தர் உங்களை அதிசயப்பட்டு பூரிக்க வைப்பார். நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? கிருபையா எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஒரு புதிய மாதத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் அதிசயப்பட்டு பூரிப்பதாக ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் ஆண்டவரே, இன்றைக்கு எந்தெந்த காரியங்களாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கலக்கத்தையும் வேதனைகளையும் உபத்திரவத்தையும் கண்ணீரையும் வரவழைத்து கொண்டிருக்குதோ, அந்த காரியத்திற்கு மேல கர்த்தருடைய அதிசயம் விளங்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயம் ஆனந்த களிப்பால் நிரம்பட்டும், அதிசயப்பட்டு பூரிக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை சுற்றிலும் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை நான் பேசுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதிசயங்களை நான் பேசுகிறேன் ஆண்டவரே. அப்பா, கர்த்தருடைய மகிமை உடைய பிள்ளைகளை நிரப்பி இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்துவதாக கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
ஆமென். God bless you. நிச்சயமாக நீங்க விசுவாசிக்க இந்த வார்த்தையை 60வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய ஆரம்பிங்க. ஆண்டவரே, இன்றைக்கு என் இருதயம் அதிசயப்பட்டு போறீங்க. எந்த காரியத்துக்கு நீங்க போனாலும் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காரியத்திற்காக நான் போகிறேன். ஆண்டவரே என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிப்ப நீங்க மாற்ற போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி நீங்க செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் இருதயங்களை அதிசயப்பட்டு பூரிக்க வைப்பார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.